ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் விவசாயியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பூமி என்பது நிலம் மட்டுமல்ல, அவள் தாய். மற்றவர்கள் ரசாயனங்கள், பேராசை, அதிக லாபம் என்று ஓடியபோது முருகன் மட்டும் மண்ணை கையில் எடுத்து, நீதான் எங்களை வாழ வைக்கிறாய் என்று மரியாதையுடன் பேசுவான். அவன் வயலில் மரங்களை வெட்டமாட்டான், நீரை வீணாக்க மாட்டான், உயிருள்ள ஒவ்வொன்றையும் மதிப்பான். ஆனால் அந்த ஆண்டு கடும் வறட்சி, மழை இல்லை. முருகனின் வயலும் வாட ஆரம்பித்தது. அந்த இரவில் வயலில் தனியாக அமர்ந்து மண்ணை தொட்டு கண்ணீர் விடும்போது இயற்கை தெய்வம் அவன் முன் தோன்றியது. பூமியை தாயாக மதித்தாய், அதனால் உனக்கு ஒரு அரிய சக்தி என்றது. அடுத்த நாள் முதல் முருகன் விதை விதைக்கும் இடங்களில் அதிசயமாக முளை வந்தது. மழை இல்லாமலே பயிர்கள் செழித்தன. அந்த கிராமமே பசியிலிருந்து காப்பாற்றப்பட்டது. மக்கள் புரிந்து கொண்டார்கள், விவசாயிதான் உண்மையான காவலன், இயற்கையை மதிப்பவன்தான் உயர்வான். நற்பண்பு: இயற்கையை மதிப்பவன் உயர்வான், பூமியை காப்பவன் மனித குலத்தை காப்பான்.